அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் லேப் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த லேப் 13. ஸோ இந்த லேப் எக்ஸசைஸில் இப்போ கிளாஸ் 13 பார்த்தோம் இல்லையா, ஃபார்முலா டேப், அதுக்கு உண்டான லேப் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் எ எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் கிரியேட் த டேபிள், then do the given calculation using function library. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த டேபிளை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி இருக்குது, சீரியல் நம்பர், ரோல் நம்பர், நேம், சப்ஜெக்ட்டு, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்றது என்னென்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவன் கால்குலேஷன் யூஸிங் ஃபங்க்ஷன் லைப்ரரி. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கால்குலேஷனை ஃபங்க்ஷன் லைப்ரரி மூலிமா இதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருக்க சீரியல் நம்பர் எல்லாமே, ரோல் நம்பர் எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எழுதிட்டு, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொஷினில் பார்க்கும் போதே தெரியுதானே. ஸோ சம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, கொடுத்தோன்னே இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, இது எல்லாம் சம் பண்ணணும்னு. நீங்கள் இதில் என்ன கலர் இருக்கோ சேம் அதே கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நேமில் ஒவ்வொரு நேம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே சப்ஜெக்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்து இதை க்ரீன் கலரில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ சேம் இதில் எப்படி இந்த டேபிள் இருக்கோ அதே மாதிரி டேபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டேபிளை கிரியேட் பண்ணலாம். டேபிள் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக தான் டேபிள் கிரியேட் பண்ணி கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்ம டேபிள் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிட்டு சேம் அதே கலர் கொடுத்துக்கோங்க. இங்கே கலர் டிஃபரன்ஷியல் எல்லாமே கொஷின் பேப்பரில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் லைப்ரரி மூலிமா இந்த சம்மெல்லாம் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். பக்கத்தில் இருக்க டேபிள் வந்து இதனோட ஆன்சர்ஸ் இங்கே போடுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா டேப்ல இன்செர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் லைப்ரரி எதுவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஃபங்க்ஷன் லைப்ரரிக்குள்ளே தானே வருது. ஸோ ஃபங்க்ஷன் லைப்ரரி மூலமா ஃபர்ஸ்ட் சம் ஃபார்முலா. ஸோ நான் இதில் இந்த ஆட்டோ சம்மன் இருக்கு இல்லையா, அதில் சம் ஃபார்முலா கொடுக்குறேன். ஸோ இதில் எனக்கு வந்து இது வேண்டாம், இது வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும் இல்லையா. ஸோ அதனால ஒரு ரோவை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த செலக்ஷனில் இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுக்குறேன். இதனோட சம் வந்துருச்சு. ஓகேங்களா? சம்க்கு என்ன பண்ண, ஈக்குவல் டு சம் எல்லாம் எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் போன ஆட்டோ சம்ல சம்முன்னு கொடுத்த, என்ன செல் வேணுமோ அந்த செல்லை ரேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன். அவ்வளோதான். ஓகேங்களா? சேம் இதே தான் ஆவரேஜும் ஆட்டோ சம்ல தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், நம்பர்லாம் ஒரு இடத்துல இருக்கும், டெக்ஸ்ட் பேஸ்ட்ல ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நம்பர் பேஸ்டு சம்மு மாதிரியே தான் இருக்கும் ஃபார்முலா, அதனால இதுவும் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். பாருங்க வந்துடுச்சு. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் ஃபார்முலா. ஸோ மேக்ஸ் ஃபார்முலாவும் எதில் இருக்கும், நம்பர் பேஸ் தான். ஸோ அதில் ஆட்டோ சம்ல தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் கொடுத்துட்டு இந்த செல்லுலேருந்து இந்த செல், ஸோ இங்கே என்னென்ன செல்லில் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த செல் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணணும். அதுதான் இதனோட மீனிங். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இதனோட மேக்ஸிமம் வேல்யூ 72. அடுத்தது கவுண்ட் நம்பர்ஸ். ஸோ கவுண்ட் நம்பர்ஸ் எங்கே வரும், அங்கே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, கவுண்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்டு எந்த நம்பர்லாம் கவுண்ட் பண்ணணுமோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கவுண்ட் நம்பர்ஸ் மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ கவுண்ட் நம்பர்ஸ்னா என்ன, எந்தெந்த செல்லில் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோங்களோ அந்தந்த செல்லோட கவுண்ட் தான் வரும். ஓகேங்களா?
அடுத்தது லென்னா என்ன, லென்த் ஃபார்முலா. இது எதை பேஸ் பண்ணி வரும், கேரக்டர் பேஸ் பண்ணி வரும். கேரக்டர்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 மாதிரி எண்ணி சொல்றதுக்கு பேர் தான் லென்த் ஃபார்முலா. ஸோ அது எங்க இருக்குன்னா டெக்ஸ்ட் பேஸ்ல இருக்கும். பாருங்க இருக்குதா. ஸோ லென்த் கொடுத்துட்டு இதுல டெக்ஸ்ட் கேக்குது, ஒண்ணுல இந்த டெக்ஸ்ட் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணலாம். நீங்க எப்படி செலக்ட் பண்ணாலும் ஒண்ணுதான். கொடுத்துட்டு பாருங்க இந்த செல்ல என்ன நேம் இருக்கு இது இங்க காட்டுது, நான் அதனோட ஆன்சரும் காட்டுது. தெரியுதுங்களா. ஓகே கொடுத்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது அப்பர். அப்பர்னா என்ன, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல மாத்தி கொடுக்கும், அதுதான் அப்பர். ஸோ இதுவும் ஒரு கேரக்டர் பேஸ் தான். ஸோ அதனால அதுவும் டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். டெக்ஸ்ட் வருது, இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க இங்கே ஆன்சர் காமிக்குதா. கொடுத்தோன்னே பாருங்க எல்லாமே கேப்ஸ்ல மாதிரி கொடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷனாவே எதுல இருக்கும், லாஜிக்கல் பேஸ்டு. இது அல்லது இது அப்படின்ற மாதிரி செக் பண்றது தான் இஃப் கண்டிஷன். ஸோ அது எங்க இருக்குன்னா லாஜிக்கல் பேஸ்ட்ல இருக்கும். பாருங்க இருக்கா. ஸோ இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டேன். இஃப் கண்டிஷன்ல இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம ரேங்க் ஃபார்ம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஸோ நீங்க வந்து இந்த ஓவராலா இருக்குல்ல ரோ, அதுல ஏதோ ஒரு வேல்யூ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வேல்யூ செலக்ட் பண்றேன். ஸோ நான் வந்து இந்த வேல்யூ செலக்ட் பண்றேன், அதாவது நான் இந்த வேல்யூ செலக்ட் பண்றேன். ஓகேங்களா. E13ன்றது. ஓகேங்களா. ஸோ இந்த லாஜிக்கல் டெஸ்ட் எனக்கு எப்படி இருக்கும்னா, இந்த செல்லு கிரேட்டர் தென் 35 இருக்கணும். ஓகேங்களா. இந்த லாஜிக்கல் டெஸ்ட் எனக்கு எப்படி இருக்கணும், இந்த செல்லு கிரேட்டர் தென் 35 இருந்தா பாஸ்ன்னு வரணும். அப்படி இல்லை வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயிலுன்னு வரணும். ஓகேங்களா. வேல்யூ உண்மைனா பாஸ்ன்னு வரணும், இதுல இந்த வேல்யூ இல்லைன்னா ஃபெயிலுன்னு வரணும். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. பாருங்க 31 வந்து 35 பிலோ, ஸோ அதனால ஃபெயிலுன்னு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இது இப்படிதான் இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். அடுத்தது சைன். சைன்னா ஒன்றும் இல்லை, ட்ரிக்னாமெட்ரி. சைன் டீட்டா காஸ் டீட்டா இருக்கு இல்லையா, அதுதான் சைனுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த மேக்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில இருக்கும். ஸோ அதில் சைன். ஓகேங்களா. இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கும், அதனால எஸ்ன்றதுல இது இருக்கும். ஸோ சைன் கொடுத்துட்டு இது நம்ம நம்பர் கேட்குது. ஸோ இங்க இருக்கு இல்லையா, இந்த நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை ஜஸ்ட் நீங்க இப்படி கிளிக் பண்ணலாம். ஸோ நான் இந்த நம்பரை இப்படி கிளிக் பண்றேன், ஓகே கொடுக்குறேன். சைன் 45 வேல்யூ. ஓகேங்களா. அடுத்தது ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ்ன்றது இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல ரீப்ளேஸ் பண்ணணும், என்னன்னா ஈன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை ஈன்னு மாத்திக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரீப்ளேஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு, கேரக்டர் பேஸ் பண்ணியிருக்கு. அப்ப டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். பாருங்க டெக்ஸ்ட்ல ரீப்ளேஸ் இருக்கு. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஓல்டு டெக்ஸ்ட்ன்றது என்னது, நமக்கு ஈஷா தான். அடுத்து ஸ்டார்ட் நம்பர், எந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி மாறணும்னா நான் 1வது நம்பர்ல இருந்து. ஆக்சுவலி எனக்கு மாற வேண்டியது ஐ தான், ஈயா மாறணும். அதனால இந்த ஐ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, ஸோ ஐ வந்து மாறணும். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாறணும்னு. அடுத்து நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர் போது எத்தனை லெட்டர் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாறினா போதும், அதனால 1. இதே எனக்கு இதுவும் சேர்ந்து மாறணும்னா 2 கொடுத்தா 1 2 2 கொடுத்தா மாறிடும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து 1 மட்டும் கொடுக்குறேன். 2 கொடுத்தா 2 லெட்டர் மாறும். ஸ்டார்ட் நம்பர்ன்றது என்னது, எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மாறணும்னு. ஃபர்ஸ்ட் நம்பர்னால நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் கேரக்டர்னா எத்தனை கேரக்டர் அந்த மாதிரி மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க போது நான் ஒரே கேரக்டர் மாறினா போதுன்னு இருக்கு. ஸோ நியூ டெக்ஸ்ட்னும் போது நீங்க எந்த வேர்டை கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த வேர்டு. ஸோ நான் இதுல கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா பாருங்க ஈஷா, இந்த ஐ எடுத்துட்டு ஈ வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்தது டேக்கு பாருங்க இந்த 1110 ரோல் நம்பர்ல இருக்க 1110 இது பண்ணிருக்காங்க. ஸோ என்ன மீனிங்னா இது எத்தனாவது டேல வருது அப்படின்ட்டு. இந்த 1110 கால்குலேஷன் எத்தனாவது டேல வருதுன்னு. டேலாம் எங்க இருக்கும், டேட் அண்ட் டைம்ல இருக்கும். ஸோ டே கொடுத்துட்டு ஸோ சீரியல் நம்பர் எதுன்னு கேக்குதா. ஸோ இந்த நம்பர் கொடுத்தோன்னே 19, அதாவது மந்த் 1 to 31ல அடுத்தடுத்து மறுபடியும் 31க்கு அப்புறம் என்ன ஆகும், 1 2 3 தான் கால்குலேட் பண்ணும். அப்படி பண்ணும் போது 1110 கால்குலேஷன் எப்போ வரும்னா 19 டேல வரும்போது தான் வரும். 19 டே. ஓகேங்களா. 1110 19th டேட்ல தான் வரும், அதுதான் டே.
ஓகேங்களா, புரிஞ்சிச்சுங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷன் லைப்ரரி யூஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணியிருக்க செல்லெல்லாம் நான் வந்து கால்குலேஷன் போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச கால்குலேஷனை தான் ஃபங்க்ஷன் லைப்ரரி மூலிமா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின், சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்ட் லொகேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன் என்ன லொகேஷன்னா ஃபைல் நேம், அதாவது டிரைவ் நேம் வந்து ஸ்டூடெண்ட், அதில் வந்து உங்கள் கோர்ஸோட ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே உங்கள் நேம் போட்ட ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் ஃபோல்டர், தென் உங்கள் லேப் எப்படி சேவ் பண்ணணும்னா 13 டாட், ஏன்னா இது 13th லேப் இல்லையா, லேப் 13 டேட்டு மந்த் இயர்னு சேவ் பண்ணணும். ஓகேங்களா? சேவ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் பட்டனில் சேவ் ஆர் Ctrl+S ரெண்டுத்துல எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணலாம். ஸோ அவங்களும் அந்த என்னோட என்ன பிளேஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டில் கோர்ஸில் உங்கள் நேம் போட்ட ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் நேம், அதில் இன்னைக்கு 13th லேபை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம்ன்ற இடத்துல கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. 13 டாட் லேப் 13 இன்னைக்கு டேட்டு மந்த் இயர் கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக் தான், அப்படின்னா .xlss அதுவும் இருக்கு. சேவ் கொடுத்துருங்க. உங்கள் ஃபைலு சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? In below table, define a name and using the name for given calculation. ஸோ இந்த டேபிளில் மறுபடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிஃபைன் நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டிஃபைன் நேம் சொல்லி கொடுத்துருக்குல்ல. ஸோ ரோவை செலக்ட் பண்ணும்போது இந்த நேம் கொடுங்க, இந்த ரோவை செலக்ட் பண்ணும்போது இந்த நேம் கொடுங்க, இந்த காலம் செலக்ட் பண்ணும்போது இந்த நேம் கொடுங்க. அதுக்கு நம்ம கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷனில் கொடுத்தோம்னா ஓவரால் டேபிளை செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த கால்குலேஷனை செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஃபைன் நேமை யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் செய்யணும். ஓகேங்களா? ஸோ நான் டேபிள் போட்டாச்சு. ஸோ டேபிள் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நான் செய்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் நேம் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷனில் இது ரெண்டு தான் வேணும் எனக்கு, டாப்பும் லெஃப்ட் காலமும் வேணும். ஓகே கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தனித்தனியாக வேணா டிஃபைன் நேமில் தனித்தனியாக கொடுத்துக்கலாம், இல்லை ஓவராலாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன்லேயும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க, நமக்கு இந்த தமிழ்ன்ற நேமு இங்கிலீஷ்ன்ற நேம்லாம் வருதா? ஸோ அடுத்தது இந்த ரோ. ஸோ ரோ செலக்ட் பண்ணும்போது பாருங்க அக்லேஷ் அந்த மாதிரி நேம்ஸ் வருதா? ஸோ நம்ம கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ சம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் இன் ஃபார்முலா கொடுக்கணும். யூஸ் இன் ஃபார்முலாவில் நேம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சம் ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ யூஸ் இன் ஃபார்முலாவில் அக்லேஷ். ஓகேங்களா? க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா அதனோட சம் வந்துடுச்சு. அடுத்தது என்ன கொடுக்கணும்? ஆவரேஜ். ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் இன் ஃபார்முலால பாவனா கொடுத்தாச்சு. அடுத்தது மினிமம் வேல்யூ. ஸோ ஈக்குவல் டு மின்ன ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் இன் ஃபார்முலால சேட்டு. அடுத்தது மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் இன் ஃபார்முலால ருச்சி. இங்க இருக்கு. க்ளோஸ் பண்ணி கொடுத்து என்ட்ரு கொடுத்தா பாருங்க எல்லாருக்கும் கால்குலேஷன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன்ல கொடுத்துட்டு என்ன காலம் என்ன ரோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் நீங்க ஜஸ்ட் அந்த ரோ செலக்ட் பண்ணாவே அந்த ரோ நேம் காமிக்கும். அடுத்தது இந்த நேமை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா போடணும்னா நம்ம சம் ஃபார்முலா எழுதிட்டு அதில் வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணது பதிலாக யூஸின் ஃபார்முலாவில் போயிட்டு அந்த நேமை செலக்ட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா வந்துடும். ஸோ இதுதான் டிஃபைன் நேம்ஸ் கொடுத்துருக்குற நமக்கு கால்குலேஷன். அடுத்தது யூசிங் த அடிஷன் ஃபார்முலா ஃபார் செலக்டட் செல் அண்ட் ட்ரேஸ் த ப்ரெசிடென்ஸ் அண்ட் செலக்டட் ஒன் பை ஒன் செல் செக் டிபெண்டன்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, அதே டேபிள் தான் முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த டேபிள்லேயே சம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் ஃபார்முலா வந்து என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது லைட் எல்லோ ஷேடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. லைட் எல்லோ ஷேடில் இருக்கிறது தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா
ட்ரேஸ் பிரசிடென்ஸ் அண்ட் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் அது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். முன்ன போட்ட ஃபார்முலாவே தான் இதில் அவங்க லைட் எல்லோ ஷேடில் செலக்ட் பண்ணிக்கிறதெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஷோ இன் ஃபார்முலா கொடுத்ததுனால நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஷோ இன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதை எடுத்துக்கிட்டால் போயிடும். ஸோ இப்போ இந்த செல்லு மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இதனோட கொஷின் எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியுதுன்னா ட்ரேஸ் ப்ரிசிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். தெரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்காக தான் அவங்க எல்லோ ஷேடில் கொடுக்க சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போடும்போது தெரியணும் இல்லையா? அதனால அடுத்தது ரிமூவ் சேரை கொடுத்தா போயிடும். அடுத்தது டிபெண்டன்ட் கொடுத்தது பாருங்க. டிபெண்டன்ட் கொடுக்கும்போது நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? ஆன்சர் செலக்ட் பண்ணக்கூடாது, கொஷினை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த கொஷினை செலக்ட் பண்ணிட்டு டிபெண்டன்ட் கொடுத்தா இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு டிபெண்டன்ட் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணி பாருங்க, அது எது டிபெண்ட் ஆயிருக்குன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ வேண்டாம்னா ரிமூவ் சேரா. அடுத்தது செலக்டட் த எபோ டேபிள் டு ஆட் வாட்ச் விண்டோ. ஸோ இந்த டேபிள் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த டேபிளை செலக்ட் பண்ணி வாட்ச் விண்டோவில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை தான் செலக்ட் பண்ணிட்டு வாட்ச் விண்டோவில் இந்த டேபிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இந்த டேபிள் ஃபுல்லாகவே நமக்கு காமிக்கும். ஆட் வாட்ச் விண்டோவில் இந்த டேபிள் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு ஷீட் கிரியேட் பண்ணிட்டு இதில் வாட்ச் விண்டோ கொடுக்குறேன் பாருங்க. ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஸோ வாட்ச் விண்டோவில் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த கொஷின், டைப் எனி 5 ரேண்டம் நம்பர் டு செக் கால்குலேஷன் ஆப்ஷன் 1 by 1. ஸோ ஏதாவது ஒரு 5 ரேண்டம் நம்பரை கொடுத்துட்டு கால்குலேஷன் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் 50, 60, 80 இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 ரேண்டம் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கால்குலேட் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்கில் நம்ம அதுக்கு முன்னாடி சம் ஃபார்முலா போட்டுக்கலாம். கொடுத்தோன்னே வந்துருச்சு. ஸோ நான் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்ச் ஆகிடும். அதே நான் வந்து மேனுவலில் கொடுத்துட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா கால்குலேட் நவ் கொடுத்தோம்னா சேஞ்சஸ் ஆகிடும். கால்குலேட் ஷீட்னா என்ன அர்த்தம்? வேற எங்கேயாவது இந்த ஷீட்டில் யூஸ் பண்ணியிருந்தாலே அதுவும் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் கால்குலேட் ஆப்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். மேனுவலில் கொடுத்து ஏதாவது சேஞ்ச் பண்ணால் மாறாது. அப்போ வந்து கால்குலேட் நவ் கொடுத்தோம்னா மாறிடும். ஸோ இதுதான் கால்குலேட் ஆப்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி 1 by 1 ஒரு கொஷின் படிச்சுட்டு அதுக்கு உண்டான டேபிளை கரெக்டாக போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.